இந்த நாளில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்து வரவிருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் 6 நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் நாளை காணும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் மிகவும் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவராய் நம்மோடு கூட இருக்கிறபடியா இந்த உலகத்துல நீங்கள் நானும் ஜீவனோடு சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்தியில் கூட அருமையான சகோதரி கீத் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை அன்போடு கூட நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் கூட ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவரே, மாறாத நாமத்திற்கு நன்றி கர்த்தாவே. இந்த ராத்திரி பொழுதுல இந்த தெய்வீக ஆராதனையில ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும்படியான ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஐயா, உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் நிற்குவதும் நிர்மூலமாகாது இருப்பதுமாய் இருக்கிறோம் கர்த்தாவே. நீர் மாத்திரம் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையும் ஜீவனும் எப்பொழுதும் முடிந்து போயிருக்கிறாச்சா. உலகம் திணறி தத்தளித்து கொண்டிருக்கிறது நாட்களில தத்தளிப்பின் பாத்திரத்தை தூக்கி எறிந்து வைத்து எங்களுக்கு சமாதான பாத்திரத்தை நீர் தந்து வாழ வைத்து வருகிறதற்காக மக்கள் நன்றி ராஜா. உலகம் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே. உலகம் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடுவதில்லை ராஜா. உமோடு இருக்கிறவர்களை உலகம் தள்ளிவிடும், ஆனால் நீர் எங்களை தள்ளாமல் பாதுகாத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் நிரந்தரமான தேவனாய் இருக்கிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நம்முடைய பாடல்களை நாங்கள் பாட போகிறோம், உம்மை துதிக்க போகிறோம், உம்மை ஆராதிக்க போகிறோம், உடைய வசனங்களை தியானிக்க போகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட பேசும். நீர் பேசாவிட்டால் ஆண்டவரே எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது ராஜா. நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்காவிட்டால் நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது கர்த்தாவே. நாங்கள் கேட்க எங்களுடைய இருதயங்களை நீர் திறந்தரணும், எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தரணும் ஆண்டவரே. நீர் பேசணும், நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். பாட்டு 200 ஓகே. Dolly and Gopika. Come, don't problem. 22வது பாடலை பாடுவோம். துதித்து பாடின பாத்திரமே, துங்கவரே சுமி நாமமுதில் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரை நேயமாய் ஸ்தோத்தரிக்கும் என்ற பாடலை பாடுவோம். பாடலின் 22 பாடுவோம். துதித்து பாடின பாத்திரமே என்ற பாட்டை பாடுவோம். சங்கர் துதித்து பாடின பாத்திரமே
choice? Any selection? 32. தோத்திர பாத்திரனே 32வது பாடல். தோத்திர பாத்திரனே தேவா தோத்திர நல்ல பாடலை துதித்து பாடினோம். ஒரு சில வசனங்களை நாம் தியானம் செய்து அற்புத ஜெப வேளைக்குள்ளாய் நாம் கடந்து சென்று தெய்வ வசனங்களுக்குள்ளாய் கூட நாம் கடந்து சென்ற நாளில ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. என்னோடு கூட வாசியுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் ஒரு சில மணி துளிகள் தியானம் செய்வோம். The book of James chapter 5 verse 16. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் செய்கிற ஜெபத்தினுடைய பலன் எப்படி இருக்குமா? மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும். நீதிமான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வல்லமை என்ன? மிக பலமா இருக்கும். யார் ஜெபிக்கிறதுக்கு பலம் இருக்கும்? நீதிமான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் அதிகமா இருக்கும். நாம ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நான் நீதிமானாய் மாற எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நீதிமானாய் மாற்றுவார். அப்படி நீதிமானாய் நாம் மாறும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மிகுந்த பலன் கிடைக்கும். யார் நீதிமான்? இந்த உலகத்துல யார் நீதிமான்? தெரியுங்களா? நீதிமான் யார் என்று வேதம் சொல்லுகிறது பார்ப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் தியானம் செய்வோம். எசேக்கியேலின் புஸ்தகம், the book of Ezekiel chapter 18 verse 9. என் கட்டளையை
என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். யார் நீதிமான்? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியமங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானே ஆனால் அவனே யாரு? நீதிமான். ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், என் வீட்டில் எங்கும் இவன் யாரு? உண்மை உள்ளவன் என்று சொல்லி சொன்னார். உண்மை உள்ளவனாய் இருப்பானால் அவன் நீதிமான். மோசே தன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவன் பட்டியல்ல ஒரே ஒரு பட்டியல்ல ஒருத்தர் வருது. யார் தெரியுமா? மோசே. அவனை பார்த்து சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் அவன் எப்படிதானா? உண்மை உள்ளவனாய் இருந்தான். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை தெரியுமா? என்னுடைய வீடு ஜெப வீடு, அந்த வீட்டுல உண்மையா இருக்கிற ஒரு மனிதர் இருந்தால் அவன் பெயர் மோசே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போலதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? உண்மை உள்ள ஒரு மனிதனை தேடுகிறார். அப்ப நீதிமான் யார்? உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவன் யாரு? பொய் சொல்லாதவன். யாருங்க? பொய் சொல்லாதவன் யாரு? உண்மை உள்ளவன். அப்ப அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பார். எதுக்கு? எப்படி ஜெபிக்கிறோமா? ஏன் ஜெபிக்கிறோம்? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஏன் ஆலயத்துக்கு வரோம்? ஆலயத்துக்கு வந்து என்னத்தை கத்துக்கிறோம்? ஒருவர் பாவத்தை ஒருவர். உறவு வளர்றது எப்படி தெரியுங்களா? உறவு எப்படி தெரியுமா வளரும்? உறவு எப்படி வளரும்? அன்புல வளருமா? உறவு எப்படி வளரும் தெரியுமா? ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னிக்கும் போதுதான் உறவு வளருமா? அமைதியாரு. ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னிக்கும் போதுதான் என்ன வளரும்? அன்பு வளரும், உறவு வளரும். ஒருவர் பாவத்தை ஒருவர் மன்னிக்காவிட்டால் என்ன வளராது? உறவு வளராது. அப்போ ஒருத்தர் தவறு செய்வது சகஜம், ஒருத்தர் சரியா இருப்பது சகஜம். அதான் சகஜம். அதான் தான் சொன்னார், நீ ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் என்ன செய்யணும்? ஒருத்தர் கஷ்டம் ஒருத்தருக்கு இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஏன் நம்ம ஆலயத்துக்கு வர தெரியுமா? ஏன் இவ்வளவு அன்பா இருக்கிறோம் தெரியுமா? ஏன் இவ்வளவு ஒன்னா இருக்கிறோம் தெரியுமா? ஒருத்தர் கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்தை நாமளும் என்ன செய்யணும்? ஷேர் பண்ணி பாருங்களேன். நீங்க ஷேர் பண்ணி பாருங்களேன். ஐயோ இந்த கஷ்டம். நிறைய காரியங்களை நம்ம ஒரு விஷயங்கிட்ட சொல்லக்கூடாது. நிறைய காரியங்களை நம்ம யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்முடைய பாரங்களை யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் இந்த பாரத்தை என்ன செய்யறாரு? எடுத்துக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வாங்க? என்னிடத்துல வாங்க. அண்ணன் யார் இடத்துல? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர சொன்னாரு. அப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள யார்கிட்ட வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். அப்படி வரும்போது அவர் என்ன கொடுக்குறாரா? இளைப்பாறுதல் கொடுக்குறார். அப்பதான் இளைப்பாறுதல் இல்லாதவங்களுக்கு இளைப்பாறுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இளைப்பாறுதல் இல்லைன்னா மனநோவோட, மன கிளேசத்தோட, மன கஷ்டத்தோட, மன துக்கத்தோட, மன துயரத்தோட, மன வருத்தத்தோட, மன சஞ்சலத்தோட, மன போராட்டத்தோட வருகிறவர்களுக்கு ஆண்டவரே கொடுக்குறாரா? இளைப்பாறுதல் கொடுக்குறாரு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? வாழ்க்கையின் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? துன்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா? ரெண்டு சொல்யூஷன் சொல்றாரு. என்னன்னா, நீங்க யாரு உங்களுக்கு விரோதமா பாவம் செய்தாலும் அவங்களை என்ன செய்திருங்க? மன்னிச்சிருங்க. என்ன கஷ்டம் வாழ்க்கையில கவலைப்படாதீங்க, அதுக்கு எல்லாத்தையும் நான் விடுதலை தரேன். ஆனா அந்த விடுதலை தரத்துக்கு ஒரே ஒரு வழி வந்து, யாராச்சும் உங்களுக்கு விரோதமா பாவம் யாரே செய்தாலும் சரி, நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கலாம், தோழர்கள் இருக்கலாம், சிநேகிதர் இருக்கலாம், சிநேகிதர் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைங்க இருக்கலாம், ஒருவேளை மனைவி இருக்கலாம், ஒருவேளை கணவன் இருக்கலாம், ஒருவேளை தாய் தாப்பா இருக்கலாம், ஒருவேளை அக்கா தங்கச்சி இருக்கலாம், ஒருவேளை அத்தை மாமா இருக்கலாம், ஒருவேளை தாத்தா பாட்டி இருக்கலாம். யாரே இருந்தாலும் சரி, அவங்க என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, அவங்களை நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அப்படி நீ மன்னிச்சுடு. யாருடைய கஷ்டத்தையாச்சும் பாத்தியா? அந்த பாரத்தை உன்னால சுமக்க முடியுமா? நீ சுமந்து பாரு, உன் வாழ்க்கையில நான் விடுதலை கொடுப்பேன். சொன்னேன்.
அப்பதான் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். வாசிக்க மறுபடியும் வாசிப்போம். யாக்கோபு 5:14 வாசிக்கிறோம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, அப்படியே என்ன, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களில் இருந்து நீங்கள் வெளிவரும்படிக்கு உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு என்ன பண்ணணும்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு யாராச்சும் ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? ஏன் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீ ஜெபம் பண்ணி பாரு மற்றவங்களுக்காக, உனக்காக இருக்கிற பாரத்தை எல்லாம் நான் என்ன செய்வேன்? எடுத்து போட்டுறோம். நான் சொல்ல நாளைக்கு ஒரு மகிமையான சத்தியம் உங்களுக்காக காத்திருக்குது. உனக்கு எதிரி யார்? ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் நாளைக்கு கேட்க போறீங்க. எனக்கு எதிரி யார்? இரண்டாவது, மன அமைதியும் உள்ளம் குளிர்ச்சியும் வேண்டுமா? உலகத்துல அது தேவையில்லை. நாளைக்கு உங்களுக்காக ஒரு மகிமையான சத்தியம் காத்துச்சு, அற்புதமான சத்தியம். உனக்கு எதிரி யார்? எனக்கு எதிரி யார்? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதுக்குள்ள மன அமைதியும் உள்ளம் குளிர்ச்சியும் வேண்டுமா? நாளைக்கு வந்து பாருங்க, உங்களோட ஆவியானவர் பேசுவார். இன்னைக்கு நாம் ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது, ஒருவர் பார்த்து ஒருவர் எடுத்து ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யணும்? அவங்களுடைய பாவங்களுடைய பாரங்களும் மன்னிக்கப்பட்ட கடவுள் அவங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை. ஒரு விஷயம் தெரியுமா? போன மாசம் அந்த அந்த மக்காச்சோளத்துக்காக ஒருத்தர் அவார்டு வாங்கினாரு. எத்தனை பேர் பாத்தீங்க? நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்க. சோளத்தை ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தர் அவார்டு வாங்கிக்கிறார். அப்போ அந்த மக்காச்சோளம் ஒரு வித்தியாசமா வளர்ந்துருச்சு, அதுக்காக அவார்டு வாங்கினாரு. உடனே அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, ஏய் நீ ஒவ்வொரு வருஷமும் அவார்டு வாங்குற, உன் சோளம் ஒரு வித்தியாசமா இருக்குது, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப ஆழமான வார்த்தை இது. இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. நாளையில ஒரு பகுதியை மட்டும் நீங்க சொல்ற, இன்னும் நிறைய இருக்கு, 1% சொல்றேன். அப்ப அவர் சொன்னாரா, அது ரொம்ப சிம்பிள் அப்படின்னாரா. என்ன சிம்பிள் அப்படின்னு கேட்டாரா, எனக்கு சுத்தி 2 ஏக்கர் எவ்வளவு பெருசுக்குது, என் தோட்டத்துக்கும் என் வயலுக்கு சுத்தி 2 ஏக்கரு, அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என் விதையை என்ன செய்வேன்? கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நிலத்துல அவங்க விதையை போடுவாங்க. அந்த விதை நல்லா வளர்ந்துருமா? அப்படி சுத்தி இருக்கிறவங்க நல்லா விளையும் போது ஏன் நல்லா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்திடும்? நல்லா விளைஞ்சிடும். ஏன்னு கேட்டா, பக்கத்துல இருந்தவன் சரியா விளைக்கலன்னு வச்சுங்களேன், அங்கிருந்து என்ன வரும்? பிரச்சனை வருமா வராது? அந்த மண்ணுக்கு விவசாயம் மண்ணு உங்களுக்கு தெரியும், சுத்தி இருக்கிற மண்ணு சரியில்லைன்னா இந்த மண்ணு கூட என்ன ஆயிடும்? சரியில்லாம் போயிடும். அவர் பாருங்க எவ்வளவு ஞானமா பண்றாரு. அதனால 2 கிலோமீட்டர் அவருடைய சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? விதையை கொடுத்துருவாங்க. அந்த விதையை அவங்க என்ன பண்ணுவாங்களா? கிளீனா போட்டு தண்ணி வச்சுவாங்களாம். அப்படி விடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா நடுவில் இருக்கிற இடம் என்ன செய்திருச்சு? செழிப்பா வளர்ந்து அவரு எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமா அவார்டு வாங்குறாரு மக்காச்சோளத்துக்கு. அப்ப பாத்துங்க, ஒரு பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை நாம நல்லா வச்சோம்னா நாம எப்படி இருப்போம்? வாழ்க்கையில நமக்கு எதிரியே இருக்கக்கூடாதுங்க. அப்படி எதிரி இருந்தாலும் வச்சுங்களேன், பதவியே தான் வாழணும் சாவல் வரைக்கும். இதை குறித்து நாளைக்கு படிப்போம். இன்றைக்கு நாம் அதில் ஒரு பகுதியாக ஏன் இதை சொன்னோம்னா, ஒருத்தர் பாவத்தை ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். ஒருவர் பாவத்தை ஒருவர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். மன்னிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நமக்கு என்ன செய்வார்? சுகத்தை தருவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் நம்ம, ஆண்டவரே நான் அப்படி வாழ, ஆண்டவரே நான் யார் எனக்கு விரோதமா பாவம் செய்திருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் அவங்களை மன்னிக்கணும். அந்த மனசு எனக்கு கொடுக்குறாச்சா? யாரே இருந்தாலும் சரி நான் மன்னிச்சுடுறாங்க. ஆண்டவரே அந்த பக்குவத்தை எனக்கு கொடுங்க. யார் பாரத்தை தூக்கணும் சொல்லுங்க ஆண்டவரே, நாங்க தூக்கிறோம். ஆண்டவரே யாருக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க, நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே அப்பா எங்க கஷ்டம் 1000 இருக்கட்டும், ஆண்டவரே நாங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றோம், எங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கிறீங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க, பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த அழிச்சிட்டு இருக்க ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கொரோனால பாதிக்கப்பட்டிருக்க ஜெபங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த பாயலட்டுக்கும் இந்த உதயநகருக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த சைட்ல இந்த டின்பாக்ல இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த கிருஷ்ணாதிபுரத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் தூக்கி போடுறது உங்க கண்ணு பார்க்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் தூக்கி போடுறது உங்க கண்ணு பார்க்கும்.
உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா இருட்டுல இருந்து வெளிச்சம் வரத்துல வெளியே வரத கடவுள் உங்களுக்கு காட்டுவார். பிரியமானவர்களே, நீங்க விடுதலையா இந்த உலகத்துல வாழ்வீங்க. அந்த வாக்கியத்தை ஆண்டவர் தருவார். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, கிருஷ்ணாஜபுரத்துக்காக ஜெபிக்கிறாயா? எத்தனையோ பேர் கொரோனாவில் செத்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் உயிரை காப்பாற்றும்படிக்காக ஜெபிக்கிறாயா? கொரோனாவை மாட்டி தவித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாயா? குவாரண்டைன்ல இருக்கிற, ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் குவாரண்டைன்ல இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்ஸ்டிடியூஷன்ல இருக்க குவாரண்டைன்ல இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஆண்டவரே, துணி போட வழி இல்லை அப்பா, அவங்களுக்கு பால் கூட இல்லை அப்பா, சோறு கூட இல்லை ஆண்டவரே, ரொம்ப கஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்க ராஜா, அவங்களுக்கு உதவி செய்க ராஜா. எத்தனையோ பேருக்கு நாமம் தெரியல சுவாமி, உன்னுடைய சத்தியம் தெரியல ஆண்டவரே, உன்னுடைய வெளிச்சம் இல்ல ஆண்டவரே, அவர்களுக்கு உன்னுடைய வெளிச்சத்தை கொடுங்க ராஜா. எத்தனையோ பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க ராஜா, கண்ணீரோட கவலையோட கலக்கத்தோட அப்பா தடுமாறிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவன் எல்லாரையும் கத்த தாங்கிங்க சுவாமி. ஆண்டவரே, நீ வழி நடத்தும் ராஜா. ஆண்டவரே, இங்க வந்திருக்க தமிழ் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துல கொடுக்குற ஆண்டவரே, நாங்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம்னா எங்களை மாற்றுங்க சுவாமி. அப்பா, எங்களுக்கு பாவம், எங்க கஷ்டத்தை பார்த்தா மற்றவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது எங்க கஷ்டம் எவ்வளவோ தேவலாம் சுவாமி. அதற்கு காரணம் நீங்க இருக்கிறீங்கப்பா. இதை கூட நீங்க எங்களுக்கு எடுத்து போட்டுருவீங்க ஆண்டவரே. அதனால ஆண்டவரே, நீங்க மற்றவங்களெல்லாம் காப்பாத்துங்க ராஜா. அப்பா, 4 பேர் நல்லா வாழணும் சுவாமி, அவங்க மத்தியில நாங்களும் நல்லா வாழணும் ராஜா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. துதி கனமகிமை ஒருவருக்கே சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எத்தனை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி படிக்க போறீங்க? பைபிள் ஸ்டடி வேணும்னா ஃபாலோ கூப்பிடலாம். ரெடியா? நல்ல பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு போலாங்களா? எவ்வளவு நேரம் பேசுறோம்? ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். சரிங்களா? ஒரு அற்புதமான பைபிள் ஸ்டடி. நானே ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறத அதை கேட்க அதை பார்க்க அதை படிக்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஏன் நம்ம பிள்ளைகளுக்கும் அதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மனசு தோணுச்சு. அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை வரதுக்கு ஆண்டவரை, இன்னைக்கு உன் பிள்ளைகளுக்கு என்ன சத்தியத்தை நான் சொல்லணும்னு. அதனால இன்னைக்கு ஏகப்பட்ட சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்குறேன். ஆன்லைன்ல பார்த்து கொடுக்க பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பாருங்க. அப்புறம் முடிச்ச பிறகு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இதை பார்க்கணும். கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஜனம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அதுல நீங்களும் என்னோட கூட பங்குதாரரா இருந்து, நீங்களும் என்னோட கூட பார்ட்னரா இருந்து இந்த சத்தியத்தை கேட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒருத்தரும் ஒரு 10 பேர் ஷேர் பண்ணீங்கனாலே போதும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்குவாங்க. கடைசி காலம், இருட்டான காலம், இருண்ட காலம், முடிவுக்கு வந்திருக்க காலம். அதனால எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் பார்த்து ஆண்டவருடைய சத்தியத்தை படிப்போம். 4th Angel Ministry அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல்ல எல்லா மெசேஜும் வரும். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா சத்தியமும் இருக்கும். ஒரு 10 பேருக்கு அதை எடுத்து ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்யற ஊழியம் அது பெருசா இருக்கும். ஒரு 10 பேருக்கு, உங்க தெரிஞ்ச உறவுகளுக்கு ஒரு 10 பேர் ஷேர் பண்ணா போதும். ஒரு 10 பேர் இருக்கிறோம் நாம, அந்த 10 பேர் ஷேர் பண்ணா அது 100 பேர் போயிடும். அந்த 100 பேர் 10 பேர் போனா 1000 பேர் போயிடுச்சு. இப்படி நம்ம ஷேர் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நினைச்சவர் நமக்கு தருவார். சரி, லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9, 10 நாம் தியானம் பண்ணி முடிச்சிருவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தெரியாத வசனம் இல்லை. ஆனா இதுக்குள்ள நீங்கள் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் இருக்கிறது. அதை ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஜெப சிந்தையோடு லூக்காவின் புத்தகம் 18, புக் ஆஃப் லூக் சாப்டர் 18 verse 9 and 10 நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து ஒரு ஓமையை சொல்றாரு. யாரை பத்தி ஓமையை சொன்னாரு? மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து ஒரு ஓமையை சொன்னார். இன்னைக்கு உலகத்துல அற்பமா என்றது சகஜமாயி போச்சு. ஒரு காலத்துல அற்பமா எண்ண மாட்டாங்க. ஒரு காலத்துல திருமணத்தை பத்தி தான் பேசுவாங்க. டைவர்ஸ் பத்தி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஒரு காலத்துல குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. தனிமையை பத்தி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஒரு காலத்துல சாராய குடிக்கிறத பத்தி பேசவே மாட்டாங்க. தெரியாம போய் அடிச்சுட்டு வராங்க. இப்ப பகிரங்கமா போய் அடிச்சுறாங்க.
பேசுற. ஒரு காலத்துல சிகரெட் அடிக்கும்போது கூட மறைஞ்சு போய் சிகரெட் அடிப்பாங்க, இப்ப பகிரங்கமா போய் அடிக்கிறாங்க. ஒரு காலத்துல பெரியவங்களை பார்த்தா அப்படி பயந்து நிற்பாங்க, இப்ப பெரியவங்களை பார்த்தா கெத்தா நிக்கிறாங்க. சரி, அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலம் மாறி 40 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கொடுமையான காலம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் பாவம்னா சொன்னாலே போதும் பயப்படுவாங்க. அப்பெல்லாம் டியூஷன் தொடரல, டியூஷன் என்னமோ நம்மள மக்க பட சாம்பிராணி மாதிரி பார்ப்பாங்க. ஆனா இப்ப டியூஷன் 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 ஆச்சரியமா இருக்குது. அப்ப டியூஷன்னாலே மக்க பட சாம்பிராணி பார்ப்பாங்க. நாங்களாம் வெக்கப்பட்டு ஒளிஞ்சு போவோம் டியூஷனுக்கு. இப்ப டியூஷன் சொன்னாலே போதும் அவ்வளவு சந்தோஷமா ஓடுறாங்க. ஆச்சரியம் ஆச்சரியம், உலகம் மாறி போச்சு. ஆனா அதே போலதான் பாருங்க, மக்கள் அந்த நாட்கள்ல ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. பெரியவங்களை பார்த்தா இடுப்புல துண்டிய கட்டிடுவாங்க, துண்டை கட்டிட்டு கையை கட்டிக்குவாங்க, ரொம்ப மரியாதை கொடுத்து நடப்பாங்க. அவங்கள பார்த்தோம்னா ஐயா தோத்துறப்பாங்க, குடிஞ்சு பண்ணுவாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் சகஜமா ஆகி போச்சு. அண்ணா பெரிய ஆளா அப்படின்னு மாறி போச்சு. ஆனா அந்த ஆண்டவர் எல்லா காலத்துக்கும் ஒரு சத்தியத்தை வச்சிருந்தாரு. அன்றைய சிலர் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை எப்படி நினைச்சாங்கன்னா அற்பமா எண்ணினார்களாம். எப்படிங்க? தங்களை நல்லவன் எண்ணி மற்றவங்களை எப்படி எண்ணினாங்களா? நீங்க யாராச்சும் அற்பமா எண்ணி இருப்பீங்களா இது வரைக்கும்? நம்ம என்ன பெரிய இதா, அந்த ஐயா என்ன பெரியதா, அவரு என்ன பெரிய இதா, அப்படி ஒரு அற்பம் என்ன இதெல்லாம் பொழப்பு இதெல்லாம் அப்படி பார்த்துக்கிறீங்களா? யாராச்சும் அற்பமா ஒரு மாதிரி ஏழரமா என்ன துணி போட்டுட்டு இருக்காங்க, இது மாதிரி என்ன கிழிஞ்ச துணியை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க யாரு? இவங்க ஏழைங்களை பார்த்தா ஒரு மாதிரி அற்பமா அல்பமா என்ன எது எங்க வந்துக்கிறாங்க பார்த்துக்கிறீங்களா? சிலர்லாம் ஒரு மாதிரி அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம யாரெல்லாம் அப்படி எண்ணி இருக்கிறோமா? நம்ம யாராச்சும் அப்படி பார்த்துருக்கோமா? ஒரு சிலர் என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, எனக்கு ஒருத்தர் பார்த்தாலே பிடிக்காது, அது மாதிரி அவரை பார்த்தாலே அவர் ஏன்னா கூட்டிட்டு வந்த அப்படிப்போம். காலேஜ்ல இருக்கும்போது என்னடா பிரச்சனை உனக்கு, என்னடா எதுக்கு நீ அவரை கூப்பிட்டு வந்த அப்படிப்போம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அப்படி ஒரு மாதிரி இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஒரு பேஸ் பார்த்துக்கிறீங்களா? யாரையாச்சும் அற்பமா அப்படி எண்ணி இருக்கீங்களா? யாராவது அற்பமா எண்ணி இருக்கீங்களா? நான் எண்ணி இருக்கிறேன். உண்மையிலே நான் சிலர் வந்து ரொம்ப அற்பமா எண்ணி இருக்கிறேன். நம்ம நினைப்போம் சிறு திருப்பு கூட சில நேரத்துல பண்குத்த உதவுங்க. அப்படி அப்பமா எண்ணினோம்னா வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்றத நீங்க படிச்சுக்கோம். ஆதாம் ஏவாள ஆண்டவர் படைச்சாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனா எதை சாப்பிடக்கூடாது? இந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எத்தனை அழகான பழம்! இப்ப இருக்கும்போதே அந்த பழத்தெல்லாம் பார்த்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்போ என்னென்ன அழகான பழத்தெல்லாம் ஆண்டவர் படைச்சிருப்பாரு. இவங்க ஏதாச்சும் போய் டெய்லி வந்து ஆண்டவர் பேசியிருக்காரு, டெய்லி அவங்களோட உறவாடி இருக்காரு. அழகா போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எல்லா பழத்தையும் பறிச்சு கூட இன்னைக்கு இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு இந்த பழத்தை சாப்பிடலாம், இன்னைக்கு இந்த பழத்தை சாப்பிடலாம், இன்னைக்கு இந்த பழத்தை சாப்பிட்டு இன்னைக்கு இந்த பழத்தை சாப்பிட்டு நான் ஒரு புது பழத்தை பார்த்தேன்னா அதை எங்கனா போய் வாங்குவேன், அதை வாங்கி சாப்பிட்டு பார்ப்பேன் அப்படின்னு ஒருவேளை அவங்க நினைச்சு சாப்பிட போயிருந்தாலே அவங்களுக்கு நேரம் இருந்துக்காது. அதை விட்டு போட்டு அவங்க என்ன செய்தாங்க, எங்க போய் மாட்டாங்களோ தெரியல, ஆனா அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, அவங்கள நினைச்ச ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. அவங்களுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. எப்படி? அவங்கள நம்பி இந்த உலகத்தை படைச்சாரு, அவங்கள நம்பி அந்த தோட்டத்தை படைச்சாரு, அவங்கள நம்பி எல்லாத்தையும் படைச்சாரு. ஆனா நம்பனவங்க என்ன செய்துட்டாங்க, ஆண்டவரை ஏமாத்தி விட்டுட்டாங்க. நம்பனவங்க என்ன செய்தாங்க, ஆண்டவரை ஏன் ஏமாத்தி விட்டாங்க? சாத்தா வந்து அழகா காமிச்சா அந்த பழத்தை, சொன்னா நீங்க யாரு போல ஆயிடுவீங்க. கடவுளோட ஆசை என் பிள்ளைங்க என்ன மாதிரி இருக்கணும்னு படைச்சாரு. ஆனா இப்ப உங்களுக்கு ஒரு என்ன ஆசை வந்துச்சு, நம்ம கடவுளை போல ஆயிடணும். அவங்களுக்காக கடவுள் பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. ஆனா அவங்க என்ன செய்தாங்க, ஆசைப்பட்டாங்க, எதுவுமே இல்லாத ஒரு சின்ன பொருளுக்கு ஆசைப்பட்டாங்க. என்ன ஆச்சு, உலகம் அப்படியே வெளிச்சமா இருந்த உலகம் இருளா மாறி போச்சு. இருந்த துணி கூட அறுந்து போச்சு. வெளிச்சத்தின் துணி அவங்கள விட்டு என்ன செய்துச்சு, போயிடுச்சுங்க. எதுக்கு? ஏதோ ஒரு சின்ன ஆசைங்க. ஆண்டுடைய வசனத்தை அற்பமா எண்ணி கீழ்ப்படியாம போனதுனால அவங்களுக்கு வச்சு இந்த திட்டமே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. வாழ்க்கையில அவங்க யார அற்பமா எண்ணாங்க, ஆண்டவரை அற்பமா எண்ணினாங்க. யார அற்பமா எண்ணினாங்க, ஆண்டவர்.
அவர் வச்சிருந்த திட்டத்தை, அவர் வச்சிருந்த நோக்கத்தை, அவர் வச்சிருந்த வாழ்க்கைய. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இருள் வந்துச்சு, திடீர்னு பார்த்தா நிர்வாணம் ஆயிட்டாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு ஆடை பலிச்சதும் போது ஆதாம் தேம்பி 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 அழுகுறாரு, யோவான் தேம்பி 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 அழுகுறா. உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாருங்க. அத நீங்களும் நானும் தள்ளணும்னு வச்சுங்களேன், நம்ம ஆண்டவரை ஏமாத்தல, நம்மள என்ன செய்யறோம், ஏமாத்தி. ஆனா கண்டிப்பா எப்படி ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரோ, அதே போல உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனா அந்த திட்டத்தை நீங்களும் யோசிக்காம சாத்தான் சொன்ன உடனே எப்படி ஏவாள் கேட்டு அந்த பழத்தை பார்த்து ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு மயங்கினாலோ, அதே போல ஆண்டவர் காட்டும் போது அதை மறந்துட்டு, ஓ நானும் தேவங்களை போல ஆயிடுவேன், எனக்கும் கண்ணு திறந்துடும் சொல்லி ஏமாந்து போய் ஆண்டவருடைய திட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கீழ்ப்படியாமல் போனாலோ, முடிவு என்ன ஆச்சு? தோட்டத்தை விட்டே வெளியே போயிட்டாங்க, வெளிச்சத்தை விட்டே வெளியே போயிட்டாங்க, நித்திய ஜீவனுடைய கனியை புசிக்காம போயிட்டாங்க. கடைசியில முள்ளும் குறுக்கும் என்னென்ன நிலைமை. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்துச்சு? பழமெல்லாம் சாப்பிடுறது இழந்தாங்களா? மிருகமெல்லாம் முறைச்சிச்சா? வெளியே வந்துட்டாங்களா? நெற்றி வேறு நிலத்துல சிந்துனாங்களா? கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளைய பெத்தாங்களா? பாடுகள். பாத்தீங்களா பிரியமானவர்களே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. அதை மட்டும் தள்ளிட்டு நாம போனோம்னு சொன்னா அதனுடைய பின்விளைவை நாம சந்திக்கும் போது ரொம்ப கொடுமையாய. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை தள்ளி என் வசனத்தை நீ கை கொள்ளாமல் போனா உன் வீடு எப்படி இருக்கு தெரியுமா? மணல் மேல கட்டப்பட்ட வீடு மாதிரி இருக்கும். என் வசனத்தை நம்பி என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவன்னு சொன்னா உன் வீடு எது மேல கட்டப்பட்ட வீடா இருக்கும்? கற்பாறை மேல கட்டப்பட்ட வீடா இருக்கும். நம்ம வீடு கற்பாறை மேல கட்டப்பட்ட வீடா அல்ல மணல் மேல கட்டப்பட்ட வீடா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறாரு. ஆண்டோடைய வசனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. வேத வசனம் சொல்லுது, ஓசியா 8:12 சொல்றாரு. நேரம் இல்லை, நானே சொல்றேன். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் இதை எழுதி கொடுத்தாரா? அவங்க இதை எப்படி எண்ணிட்டாங்களா? ஏதோ கொடுத்துட்டாரு. பிரச்சனையா உங்களுக்கு? பிரச்சனையா? முடிவு எங்க தெரியுமா? பிரச்சனைக்கு முடிவு எங்க தெரியுமா? சார்லி, பிரச்சனைக்கு முடிவு எங்க தெரியுமா? வெங்கட்ராமன், பிரச்சனைக்கு வாழ்க்கையில பிரச்சனை தான் முடிவு எங்க தெரியுமா? தெரியுமா பிரதர் பீட்டர்? முடிவு வச்ச பிரச்சனை வச்சா முடிவு எங்க தெரியுமா? எங்க முடிவு தெரியுமா? பைபிள் தான் முடிவு. உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா நீ கவுன்சிலர்கிட்ட ஓடாத, நீ மந்திரவாதி கிட்ட ஓடாத, நீ மனுஷன்கிட்ட ஓடாத, நீ யார்கிட்ட ஓடாத, நீ பைபிளை திறந்து படிச்சு பாரு. இன்னைக்குல நான் எத்தனை பேர் இப்ப கேட்டேன்னா ஆன்சர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் கஷ்டம் வந்து டக்குன்னு பைபிளை படிச்சுக்கிறீங்க? ஆண்டவர் சரியா பேசுகிறார், கை தூங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மைங்க அது. என் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது பைபிளை போயிட்டு தரப்பேன், ஆண்டவர் அன்னைக்கு பேசுவாங்க. இது நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை லட்சல கோடியில நடந்திருக்கு. பிரச்சனைக்கு முடிவு இங்கதான். ஆனா இது அற்பமா நம்ம எண்ணவே கூடாது. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் ஆண்டோடைய வார்த்தை அற்பமா எண்ணினதுனால அவனுடைய முடிவு பாருங்க. இன்னைக்கு நாமெல்லாம் கூட அந்த நிலைமைக்கு என்ன செய்துட்டோம்? துன்பத்துல போயிட்டோம். அற்பமா எண்ணினார்கள். இன்னொரு சம்பவத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம். யாக்கோபு ஏசான்னு 2 பேர் வராங்க. அந்த யாக்கோபுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கிடையாது. யார் முதல் பிறக்கிறானோ அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அது பேர் என்னது? சேஷ்ட புத்திர பாகம், the birth rightன்னு சொல்லுவாங்க. அந்த சேஷ்ட புத்திர பாகத்துல 3 ஆசீர்வாதம். ஒண்ணு என்னன்னா, அவன் ஹை பிரீஸ்டா இருக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, அவங்க ஒப்ப சொத்து அவனுக்கு தான். மூணாவது என்னன்னா, அவன் சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவாங்க. இந்த பட்டத்தை, இந்த பத்திரத்தை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? உலக வீட்டுல பிறக்கிற மூத்த பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தார் அந்த பாத்திரம். இத யாக்கோபு என்ன பண்றான்? நைசா போய் ஏசா கிட்ட கேட்டான். ஏசா வந்தா கூழுக்கு ஆசைப்பட்டான். என்னத்துக்கு ஆசைப்பட்டான்? கூழுக்கு ஆசைப்பட்டான். பசிக்கு என்ன செய்தான்? கூழு குடுறான்னு கேட்டான். என்ன செய்திருக்கணும்? நான் கூழ் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கணும். அவன் கொடுக்கல. அவன் நைசா கேட்டான், உன் பர்த் ரைட்டை எனக்கு கொடுத்துரு,
உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு. அந்த கூழுக்கு அவன் ஆசைப்பட்டு, டேய் நியாயமாடா, சேஷ்ட புத்திர பாகத்தை வேணா கேட்கறிய, ஏதோ ஒரு பங்கு தரணும்னு கூட அவன் சொல்லல. அது என்ன, அது எடுத்துட்டு போ, எனக்கு என்ன கொடு, கூழ கொடு. கேவலம் சோத்துக்கு ஆசீர்வாதத்தை விற்று போட்டு விட்டான். எதுக்காவாச்சும் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை எழுதுறாதீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, அது உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு சோதனை கொடுப்பார். அந்த சோதனையில நின்றீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு. ஒரு சோதனை உங்களுக்கு வரும், அது தப்புன்னு தெரியும், அதை பார்த்து நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். இவன் என்ன செய்தான், சேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமாய் எண்ணினான். நடந்தது என்ன தெரியுமா? ஏதோமோட சந்ததி தான் வந்திருக்கணும், ஆனா இஸ்ரவேல் சந்ததி வந்துருச்சு. ஏதோமோட சந்ததி தான் ஆசீர்வாதமா இருக்கணும், ஏசாவுடைய சந்ததி. ஆனா எந்த சந்ததி ஆசீர்வாதமாயிடுச்சு? இஸ்ரவேல் சந்ததி ஆசீர்வாதமாயிடுச்சு. ஏசாவுடைய நிலைமை என்னாச்சு தெரியுமா? சமாதானத்தை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான், சொத்தை இழந்தான், அவன் சந்ததியில ராஜாக்கள் தோன்றா போயிடுச்சு, அவன் ஆசாரிய பட்டத்தை இழந்தான், அவங்க அப்பன் சொத்தையே இழந்துட்டான். பாத்தீங்களா? ஏன்? சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அற்பமாய் எண்ணினான். வாழ்க்கையில கடவுள் நமக்கு ஒரு கொடுத்துக்கிற பொக்கிஷத்தை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு அப்பா அம்மா இல்ல, ஆனா நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அது பொக்கிஷங்க. எத்தனை பேர் அனாதையா இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க? டிரைவர் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கா, எனக்கு அப்பா கடவுள் கொடுத்திருக்காரு, எனக்கு எங்க அம்மா கடவுள் கொடுத்திருக்காரு. எத்தனையோ பிள்ளைங்களுக்கு அப்பாவே இல்லை, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு அம்மாவே இல்லை, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இல்லை. சின்ன வயசுல சொல்லுவாங்க, டேய் உங்க அம்மா உன தவிடுக்கு வாங்கிட்டு வந்தாங்கடா அப்படின்னு. எப்படி இருக்கும்? ஒரே நாள் எங்க அப்பா தவிடுக்கு வாங்கிட்டு வந்தாங்க, அப்ப எங்க எங்க அப்பா அம்மா யாரு? யோசிச்சுக்கிறீங்களா? நீங்க எந்த குழந்தையாச்சும் கூப்பிட்டு சொல்லுங்களேன், உங்க அம்மா உன கீரைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு. அந்த குழந்தை அழுவும் பாரு, அம்மா என்ன கீரைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்களா, அப்ப எங்க அம்மா வேற ஒருத்தரா கேட்பாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வேதனை தாய் இழந்தவங்களுக்கு, தகப்பனை இழந்தவங்களுக்கு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, பிரியமானவங்கள, வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அற்பமா எண்ணிடக்கூடாது, அற்பமா எண்ணிடக்கூடாது. அப்படி நம்ம அற்பமா எண்ணணும்னு சொன்னா அதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்த பிறகு பின்னாடி வருத்தப்பட்டு நினைச்சேன் திருப்பியும் கிடைக்காது. உன் வாழ்க்கையில கடவுள் ஏதோ உனக்கு கொடுத்துக்கிறாரா, அந்த 10 ரூபா பிடிச்சுக்கோ, விட்ட போச்சு. அதுதான் ஏசா வாழ்க்கையில பார்த்தோம். 3வது ஆகார் சாரா அப்படின்னு படிக்கிறோம். யாரு சாரா? யாரு? அடிமை பெண். சாரா அடிமை பெண்ணா? ஆகார் யாரு? சாரா யாரு? ஆபிரகாமுடைய மனைவி. ஆகார் யாரு? அடிமை பெண்ணு. அவன் எத்தனை பேர் இந்த பைபிள்ல படிச்சுக்கிறீங்க அதை பத்தி, ஆபிரகாமை பத்தி? அவன் என்ன பண்ணிடலாம்? அடிமை பெண்ணு. எப்படி இருப்பா? யாராச்சும் சோறு கொடுப்பாங்களா, யாராச்சும் துணி கொடுப்பாங்களா, யாராச்சும் வீட்டுல சேர்த்துக்குவாங்களா, யாராச்சும் நம்மளை பார்த்துக்குவாங்களா, அப்படித்தானே இருப்பாங்க. அப்படி ஒரு பொண்ணு வந்தாங்க. அவ வந்தவள இந்த சாரான்றவர் என்ன செய்தா சொல்லுங்க? இந்த அம்மா அவளை கூப்பிட்டு அவளுக்கு என்ன கொடுத்தா? சோறு கொடுத்து, துணி கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, கூட யாரையும் கொடுத்துட்டா? பூச்சினே கொடுத்துட்டா. யாரா கொடுப்பீங்களா இங்க இருக்கிறவங்க? உன்னை வச்சிருக்கிறதே வெட்டி, இதுல வேற உனக்கு கொடுத்துட்டு வேஸ்டா சொல்றியா? அந்த அம்மா, உலகத்துல பெண்கள் யார வேணாலும் கொடுத்துருவாங்க. தான் கட்ட புருஷன் யார்ட்டையும் நினைச்ச மாட்டாங்க, விட்டு கொடுவாங்களா? யாரா விட்டுருவாங்களா? சனியை போய் தொலைக்கிட்டு விட்டுருவாங்களா? போய் பாருங்க. கல்லானாலும் புல்லானாலும் பாத்தியா, அது குற்றத்து புறாம நம்ம தமிழ் மக்கள் இல்லைங்க. ஏன் கல்லானாலே கணவன், புல்லானாலே புருஷன் நாங்க தெரியுமா? யாராச்சும் கல்லை கட்டின அலைவாங்களா? யாரா புல்ல கட்டின அலைவாங்களா? அப்புறம் ஏன் கல்லானாலே கணவன், புல்லானாலே புருஷனாங்க? கல்ல என்ன தெரியுமா? கல்லாதவன், அவன் படிக்காதவனாய் இருந்தாலும் சரி,
அதுக்கு தான் சொல்றாங்க கல்லானாலும். நம்மளால கல்ல ஒண்ணு நினைச்சுக்குவாங்க, இந்த கல்லை போய் கட்டிக்கிட்டமே. அப்படி இல்லை, கல்லாதவனா இருந்தாலும் அவன் உனக்கு யாரு? புல்லானாலும் என்ன அர்த்தம்? பொல்லாதவனா இருந்தாலுமா, பிடிக்காதவனா இருந்தாலும் அவன் புருஷன். என்னது? படிக்காதவனா இருந்தாலும் சரி, பிடிக்காதவனா இருந்தாலும் சரி, அவன் கணவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண், அவன் கண் போன்றவன் அப்படின்றதுக்கு தான் கணவன் அப்படின்னு சொன்னாங்க. மனைவி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? சில டைம்ல மனைவி பார்த்து கூட கழுத வாய்க்க, நம்ம என்ன நினைச்சுக்கோம், என்னையா கழுதன்னு சொல்லிட்ட, நீ கழுத, உங்க வீட்டுல இருக்கிறவங்க கழுத, அம்மா கழுத, அப்பா கழுத, அக்கா கழுத. கழுதல என்ன தெரியுமா? கழுதல என்ன தெரியுமா? அழகிய பெண்ணேன்னு அர்த்தம், முத்துமான அர்த்தம். படிச்சு பாருங்க, நான் சொல்றேன், அகராதி சொல்லுது. என்ன பிரதர் பால், இதெல்லாம் திடீர்னு புதுசா கொண்டு வந்தா. கழுத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? முத்துமான அர்த்தம், அழகிய பெண்ணேன்னு அர்த்தம். பன்றின்னு என்ன அர்த்தம்? வீட்டை சுத்தம் பண்ணுகிறவளேன்னு அர்த்தம். அதுக்காக நீங்க போய் யார கழுத பண்ணி கூப்பிடுவோம்னா, இதெல்லாம் அவங்க அந்த காலத்துல எழுத வார்த்தைகள். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்காங்க பெரியமானவங்கள, அன்றைக்கு இந்த சாராள் என்ன செய்தா, தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு தன் அடிமையை தாரை வார்த்தாள் தன் கணவனுக்கு. அவ என்ன பண்ண தெரியுமா? பிரெக்னன்ட் ஆன உடனே அவ என்ன செய்ய, பிரெக்னன்ட் என்ன பிள்ளை, அவ கர்ப்பவதி ஆன உடனே நாச்சியார், நாச்சியார் யாரு? வீட்டு எஜமானிய கேவலமா பார்த்தான், அற்பமா பார்த்தான். அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப என்ன பண்ண தெரியுமா? அவன் சாரா ஓடிங்க, அவன் ஓடுற, சூருக்கு ஒரு பகுதியில ஓடுறான். ஓட்டோட கேட்கிறான், தேவதூதன் கேட்கிறாரு, எங்க ஓடுற? என் ஆட்சியார் விரட்டி விட்டாங்க. ஏன் விரட்டி விட்டா? அற்பமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணு அற்பமா பார்ப்போம். அது தெரியுமா? பெண்ணுக்கு எதிரி யார் தெரியுமா? பெண்ணு தான். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏற்றி விட இப்படியே வச்சு வதிப்பான், ஓடி வேற. ஆனா ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட்ல மாமா மாமான்னு கூப்பிடுவோம். ஆனா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ஒரு லேடி ஏற்ற பார்க்கலாம், ஒரு அழகா ஒரு பொண்ணு போயிடக்கூடாது, அதை பார்த்துக்கே பண்ற பொண்ணு. ஆம்பளை கூட பார்க்க மாட்டான், அப்படி பொண்ணு மட்டும் நீ பார்த்துக்கிறீங்களா? அது எல்லா கேரக்டரும் இன்னைக்கு இருக்கு, சத்தியமா தெரியல. ஆனா நான் அப்சர்வ் பண்ணிட்டு சைலண்ட் ஆயிடுவேன். எங்க வீட்டுக்காரமா கேட்டு, ஏன் நீ எதா உனக்கு எதுக்காது அப்படின்னு அவன் கேட்டுக்கூடாது. அதனால நான் சைலண்டா இருப்பேன். ஒரு ஆம்பளை கூட ஒரு பொண்ணு அந்த மாதிரி பார்க்க மாட்டான், அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு இப்படியே பாப்பா. அது என்ன தெரியல எனக்கு. சிச்சுவேஷன் அப்படியே ஒரு சூழ்நிலை. இப்ப என்ன நடந்துச்சு? ஓடுறான். ஏன்? வாழ்க்கையில நமக்கு உதவி செய்தவங்களையும் நமக்கு நன்மை செய்யறவங்களையும் நம்ம அற்பமா என்னன்னா, நம்ம காலமெல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளுக்கு நன்மை செய்தவங்களை உப்பிட்டவரை உள்ளளவு நலன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா பழமொழி அந்த காலத்துல? காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தின் மான பெரியது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தர் நமக்கு உதவி செய்துட்டாங்கன்னா, அது சின்னதா இருந்தா கூட அது வாழ்க்கை முழுக்க அதை நினைச்சு பார்த்தா அதோட பெரிய உதவி உலகத்துல. வாழ்க்கையில உதவி செய்யறதுல தயவு செய்து நிறுத்திடாது. எக்காரணத்தை கொண்டு நிறுத்திடாது. அதே மாதிரி உப்பு போட்டாங்கல்ல, ஒரு வீட்டுல பால் குடிச்சிட்டீங்கல்ல, அந்த வீட்டுக்கு என்னைக்கும் என்ன செய்திடாதீங்க, என்னைக்கும் கலங்கத்தை ஏற்படுத்துறாது. என் வாழ்க்கையில நான் எனக்கு எங்க அப்பா கத்துக் கொடுத்த பாடம், எந்த குடும்பமும் உன்னால நாசமாயிடக்கூடாது. ஒரு குடும்பத்தை வாழவி, ஒரு குடும்பத்தை நாசமாக்கிறாத, ஒருத்தருடைய வயிறு எரிய வச்சிடாத, ஒருத்தருடைய மனசு நோக்கடிச்சிடாத, ஒருத்தருடைய மனசை புண்படுத்தி வாழ்ந்துடாத. அதுவும் உனக்கு உதவி செய்துட்டாங்களா, உங்களுக்கு உன்னால முடிவுகளா கூட சரி, அவங்களுக்கு உபத்திரமா பாதையா இருந்துடாத, ஒதுங்கி போயிரு அமைதியா. நான் கற்ற பாடம் என் பைபிள் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதாங்க. அவ தன் நாச்சியாரு சோத்துக்கே வழி இல்லாத இருந்தப்ப, ஐயோ என் நாச்சியாரு எனக்கு சோத்தை கொடுத்து துணியை கொடுத்து கட்ட புருஷனே கொடுத்துட்டாளப்பா அப்படி காலமெல்லாம் வாழ வேண்டியவ அவன் அற்பமா எண்ணியதுனால என்ன நடந்துச்சு?
அவள் வாழ்க்கை முழுக்க ஓட வேண்டியதே வாழ்க்கை. நாம கூட சரி, நமக்கு யாரும் நன்மை செய்தாங்கன்னா அவங்களை கடைசிக்கு நீங்க நல்லதாவே நினைச்சுட்டு போங்க. இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கூட காலமெல்லாம் ஓட வேண்டிய சூழ்நிலை நினைச்சதும் வந்துடும் பெரிய பண்ணுவோம். அதனால தான் நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. எத்தனை பேர் இது ஒரு நல்ல பாடமா நினைக்கிறீங்க? இது உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல பாடமா இருக்குது. பிரைஸ் எல்லாம். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். எத்தனையோ பேர் நம்ம என்ன செய்யறோம், அற்பமா எண்ணிறோம். பைபிள்ல வேற யாராச்சும் அற்பமா எண்ணினவர்களை பத்தி படிச்சிருக்கீங்களா? ஆதாமையோட பத்தி படிச்சோம், சாரோட பத்தி படிச்சோம், அப்புறம் வேற யாரை பத்தி படிச்சோம், ஏசாவை பத்தி படிச்சோம். வேற யாருன்னா யோசேப்பின் சகோதரர்கள் கூட அவங்க நினைச்சிட்டாங்க அற்பமாக எண்ணினார்கள். பிரியமானவர்கள, இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி கூட என்ன செய்யறாங்க, அற்பமாய் எண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில ஒரு கணவன் தன் மனைவியை என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. ரூமி அப்படின்ற ஒரு எழுதுறாரு, ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். யார் தன் மனைவியை நேசிக்கவில்லையோ அவர்கள் மிருக குணம் உள்ளவர்கள் எழுதுறாரு. யாருங்க? யார் தன் மனைவியை நேசிக்கவில்லை அவர்கள் யாரா? மிருக. யார் தன் மனைவியை நேசிக்கிறார்களோ அவர்கள் மனிதர்கள் என்று எழுதுகிறார். இரண்டாவது எழுதுறாரு, உன் மனைவி இடத்துல நீ கேட்டு நடப்பாயானால் நீ ஞானி என்று எழுதுகிறார். அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா சாரோடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன். ஆண்டவர் எல்லாரும் சிக்கிறாங்க, என்னன்னு தெரியல பிரச்சனை. ரூபேஷ் ஏன்னா புரியுற மாதிரி எதாவது சொல்றா இல்ல ஏதாவது தெரியுதா? உன் மனைவி வார்த்தை கேட்டு நடக்கிறவங்க யாரா? ஞானி. இன்னைக்கு நிறைய பேர் மனைவி வார்த்தை கேட்க மாட்டாங்க. நம்ம இந்தியர்கள் சுத்தமா கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மனைவியை பார்த்தாலே சில நேரத்துல பிடிக்காது. இது உண்மை, நேச்சுரல். நான் என்ன சேர்த்தா சொல்றேன், நான் ரொம்ப யோகியா, என் மனைவி இல்ல, நான் ரோகு, அப்புறம் தான் நீங்க எல்லாம் வருவீங்க. நம்ம மனைவி பேச்சை கேட்கணும். சில நேரத்துல இல்லை, பல நேரத்துல கேட்பாருங்க, நல்லா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? அவதான் நம்ம கஷ்டத்துக்கும் நம்ம துக்கத்துக்கும் கை கொடுக்குறோம். அவங்க நம்மள எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க நமக்கா கூட உட்காந்து அழுகுறவங்க அவங்க தான். நம்ம பிள்ளைங்க கூட அழாது, ஆனா நம்ம கூட இருந்து அவளை அழுகுறது மனைவி தான், கணவன் தான். அவங்க கேட்கணும். சில வார்த்தைகள் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கெட்டு போறதுக்கு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எடுத்துக்கிறதுக்கு, அதை எடுத்துக்கிறோம் பழையக்கு. அப்படி அப்பமா என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அதனால்தான் பிரியமானவங்கள, நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. பாருங்க, அவள் என்ன செய்தா, அற்பமா எண்ணினாள். ஆதாமியோட அற்பமா எண்ணினாங்க. இங்க சாராள் அற்பமா எண்ணப்பட்டாள். இங்க இன்னொரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் யோசனையே பைபிள்ல சொல்லிக்கிட்டேன். லேயாள் ராகேலும் லேயாளை அற்பமாய் எண்ணினாள். கூட பிறந்த தங்கச்சி அக்காவை எப்படி நினைக்கிறான், அற்பமா என்னையா. அவளுக்கு கூச்ச பார்வை இருந்துச்சான். என்ன பார்வை இருந்துச்சு? கூச்ச பார்வை. யாராச்சும் ஹேண்டிகேப்பா பார்த்தா அற்பமா எண்ணுவான். பார்த்துக்கிறீங்களா? பெரியமானவர்கள் நம்ம கிட்ட எதனா ஒரு குறை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜனங்க எப்படி எண்ணுவாங்க, அற்பமா எண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இதெல்லாம் ஒரு குறை இருந்துச்சுன்னா ஜனங்க ஒன்று அற்பமா எண்ணுவாங்க. நம்ம யாரும் அப்படி எண்ணி இருக்கணுமா? யாரையாச்சும் குறை பார்த்து, யாரையாச்சும் கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, நொண்டி, சப்பானி, குருடர்கள், பிச்சைக்காரங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரையும் அற்பமா நினைச்சாத. என்ன சிறு திரும்ப கூட பல்குத்துறதுக்கு. சரி, முடிச்சிருமா? வாசி லூக்கா 18. அப்படி அற்பமா எண்ணின ஒருத்தரை குறிச்சு ஆண்டவர் என்ன பேசுறார் பாருங்க. பரிசேயன் என்று, நல்லா கவனிங்க, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இது எவனாச்சும் கேட்பான், இது தேவையா? இது அவனுக்கு தேவையா? இது தேவையா? சரி, இவன் சொல்றதுனால என்ன கிடைச்சிச்சு விடுங்க. நான் அவரை மாதிரி இல்லைங்க, நான் அவரை மாதிரி இல்லைங்க, நான் அவரை மாதிரி இல்லைங்க. ஏன் இது கடவுளுக்கு தேவையா? எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கிறீங்க? இந்த ஜபம் எதுக்கு? நான் அவனை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லை. எதுக்கு இந்த ஜபம்? தான் இங்க இருக்கிறான ஒருத்தர் இவனை மாதிரி நான் இல்லை. நீ யாராச்சும் ஜபம் பண்ணிக்கிறீங்களா?
சரி, யார்கிட்டயாச்சும் அப்படி பேசியிருக்கிறீங்களா? அது பாருங்க, நான் இவர மாதிரிலாம் இல்லைங்க, இதாங்க நான் அந்த அம்மா மாதிரி இல்லைங்க, இதாங்க நான் அந்த அக்கா மாதிரிலாம் இல்லைங்க, நான் வேறங்க, பேசிக்கணுமா? இதுக்கு கடவுள் வேற நன்றி சொல்றா, ரொம்ப நன்றி ஆண்டவரா. அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்ற, டேய் உனக்கு எதுக்குறாரு, நீ இருக்குதே இல்லை, உனக்கு எதுக்கு அது? சில நேரத்தில் நாம் அவங்கள விட மோசமா இருப்போம். ஆனா நம்ம என்ன நினைச்சிருப்போம், நாம் அவங்கள மாதிரி நமக்கு தெரியாது. அதனால்தான் நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, அப்பமா சொல்லு அப்படின்னு ஒரு விரல காட்டிட்டாலே போதும். 3 விரல யாரை காட்டிடுச்சு, ஒரு விரல யாரை காட்டிடுச்சு? இந்த பரிசையை பாருங்க, அவனை மாறல அவனை மாறல அவனை மாறல. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, இன்னும் ரொம்ப முக்கியமான இன்னும் ஒரு பெரிய கூத்து கீழே வருது பாருங்களேன். யாருக்காக? இந்த கிறுக்கு பையன் யாருக்காக? நாகர்கோயில் ஒரு பாஷை சொல்லுவோம், பிக்காளி பையன் யாருக்காக? யாருக்காக உபவாசிக்கிறாயா? நிறைய பேருக்கு என்ன உபவாசம் பண்றாங்க, யாருக்காகப்பா? கடவுளுக்காகப்பா. நிறைய பேர்லாம் நான் கடவுளுக்காக, நிறைய பேருக்கு தெரியல யாருக்காக உபவாசம் பண்றேன்னு தெரியல. கேட்டா நான் கடவுளுக்காக உபவாசம் பாத்துக்கிறீங்களா? எனக்கு இவங்கெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வரும். யாருக்காக உபவாசம் பண்ற? நீ நல்லா கூட, உன் குடும்பம் நல்லா கூட, வாழ்க்கை நல்லா கூட உபவாசம் பண்ற. என்ன பெரிய கடவுள்கிட்ட போய் நீதிமன்றம் ஆகிற மாதிரி உபவாசம் காமிச்சிருக்கிற? நீ உபவாசம் பண்றா நீதிமன்றம் ஆகிறியா? இவன் பாருங்க, நான் 2 மாசம் உபவாசம் யாருக்காகப்பா? அது பாருங்க, அது கீழே பாருங்களா, இன்னொன்னு அதோட பெரிய கூத்து பாருங்க. யாருக்கு தசம் பார்க்கணும்? யார் பணத்தை யாருக்கு கொடுக்குறது? சிலர் பார்த்துக்கிறீங்களா? நான் கொடுக்குற பணத்துல தான் அந்த பாஸ்டர் வாழ்ந்துருக்கிறார். நீ என்னப்பா பணம் கொடுத்த? என் தசம் பாகம் கொடுத்துக்கிற பார்த்துக்கிறியா? பாஸ்டர் என் தசம் பாகம் கொடுத்தா தான் அவர் வாழ்க்கை. நீ கொடுக்காத நிறுத்திக்கோ, நீ கொடுக்காத நிறுத்திக்கோ. பாஸ்டர்லாம் நீ எங்க வந்த சர்ச்சுக்கு? பாஸ்டர்னை கூட்டு வந்து எங்கேயோ இருந்தவங்க வந்து கடத்த உடனே தூக்கிட்டு வந்து கூட்டு வந்து பார்த்து பராமரிச்சு அன்பு செய்து ஆசீர்வச்சு நீ நல்லா வாழ சொல்லி உன் சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் எங்க போச்சு? கல்யாணம், கர்மாரி, கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் என்பது கூட வந்துட்டாரு. அதுக்கு எவ்வளவு கொடுக்க போற? நீ போட்ட காணிக்கை வச்சு என் காணிக்கை தான் வாழ்றான்னு சொல்ற, நிறுத்திக்கா. இந்த பையன் அப்படிதான் பண்ண. அந்த பரிசை என்னது, வீட்டுக்கு வேணும், குடும்பத்துக்கு வேணும், வாழ்க்கைக்கு வேணும், நீ கொடுக்குற. அது யார் பணம்? கடவுளுடைய பணம். தசமாக யார் பணம்? தசமாக யாருடைய பணம்? நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு ஆண்டவர் 10 ரூபாய் கொடுக்குறாரு. 10 ரூபாய் கொடுத்து சொல்றேன், டே நீ பிச்சைக்காரன், நான் உனக்கு 10 ரூபாய் கொடுக்குறேன், என் பிள்ளையா நினைச்சு கொடுக்குறேன், 1 ரூபாய் நீ என்ன செய்துற, ஒரு ஏழைக்கு குத்துரு அப்படின்னா யார் பணத்தை யார் கொடுக்குறது? யாரோ எனக்கு ஒருத்தர் போட்டார் ஒரு எஜமான்னு, அந்த எஜமா போட்டதுல 1 ரூபாய் 2 ரூபாய் யாருக்கு கொடுக்குறேன்? அவர் யாருக்கு சொன்னாரோ அவங்கள போய் கொடுக்குறேன். அப்ப இந்த பணம் கொடுத்தது யாரு? அப்ப நான் என்ன சொல்றேன், இது பாருங்க, நான் கொடுத்ததுனால தான் உனக்கு வச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப வேலை பக்கத்துல இருந்து சொல்ல முடியுமா? பக்கத்துல ஒரு ஆரம்பிச்சுக்க, கொடுத்தவர் பக்கத்துல தான் சொல்லுவியா நீ? நான் சொல்லுவேன்னா கொடுத்தவர் பக்கத்துல இருக்கிறாரு, அப்ப நான் சொல்றேன்னா பாரு, நான் கொடுத்த 1 ரூபாய்க்கு தான் நீ வாங்குங்க. பக்கத்துல இருக்க பிச்சைக்காரா 10 ரூபாய் போட்டு பிச்சு தான் உனக்கு போட்டது, இதுல 1 ரூபாய் கொடுத்துட்டு உன் பேர் சொல்லிருக்கிறியா? கேட்பாரா கேட்பாரா? இவன் இப்படிதான் சொல்றது. தசம் பாகத்தார் யார் பணத்தை யார் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிற? அடுத்து பாருங்க என்ன சொல்ற வாசிக்கல, தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார், ஜெபம் பண்ணினார். தனக்குள்ளே வச்சுதான் ஜெபம் பண்ணா. அடுத்து வாசிங்க. ஆயக்காரன் தூரத்துல நின்று இங்க பாருங்க, இன்னொருத்தர் வரான், தூரத்துல நின்னுக்கிறான், கண்ணை கூட பார்க்கறதுக்கு அவனுக்கு ஏறு இருக்கிறதுக்கு தைரியம் இல்லை. நீ மேல பார்த்து ஆண்டவரை பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு தைரியம் இல்லைங்க. அவன் தூரம் நின்றுக்கிட்டான், கத்த கூட வரல, அந்த கோயிலுக்குள்ள கூட அவன் போல, தூரம் நின்றுக்கிட்டு சொல்றான். வாசிக்கல, தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே ஒரே வார்த்தை தான் சொன்னான், நான் யாரு? பாவி. எனக்கு என்ன தைரியம் இல்லை, உன்னை பார்க்கறதுக்கு கூட இருக்க முடியாது, கேவலமான பாவி. என்ன செய்ய நெஞ்சில அடிச்சுக்கிட்டான். பக்கத்துல வந்தானா தூரம் நின்றுக்கிட்டான்.
இப்ப யார் நீதிமான்? வாசிங்க பாருங்க. யார்? அவன் அல்ல. இப்ப யார் நீதிமான்? மத்தவரை பார்த்து சொன்னவன், உபவாசம் இருந்தவன், காணி கொடுத்தவன் நீதிமானா இல்ல. இப்ப யார் நீதிமானு? இவன் தானே சொன்னா, நான் காணி கொடுத்த சொன்னா, நான் அவன மாதிரி சொன்னா, ஆண்டவரே அப்படின்னா இல்ல அப்படியே வந்து கெத்தா நின்னா, அவன் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தூர நின்று பார்க்க கூட துணியாம, ஆண்டவரே பாவியாகி என் மேல எப்படிரும் ஒண்ணு வேணாங்க. போலீஸ்காரன் வந்தான்னு வச்சுங்களேன், ஏன்னாப்பா ஏன் மாட்டியா அப்படின்னு அவன் கேட்டுப்பேன். ஒன்றும் வேணாங்க. அவங்ககிட்ட நீங்க சண்டை அவங்ககிட்ட பண்ணி தர்றாங்க. சார் சாரி சார் சொல்லிடுங்க, நான் என்ன பண்ணப்பா போப்பா. கத்தி என்ன விட்டுங்க சார், நடிச்சிருங்க சார், வெட்டிடுங்களா, சரி சார் சொல்லிப்பா. எப்படி ஜெயிச்சிடலாங்க ஒருத்தனை? நீ நானும் குச்சி எடுக்கல, நீ நானும் குச்சி எடுக்கல. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கிற குச்சி பிடிக்கிறானுங்க. என்னாச்சு? ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் குச்சி நீ பிடிக்கல. இப்ப குச்சி யார் கைக்கு போயிடுச்சு தெரியுமா? யார் கைக்கு போயிடுச்சு தெரியுமா? போலீஸ்கார கைக்கு போயிடுச்சு. இப்போ வீடு கட்டிக்கலனா ஸ்கூல் கட்டிக்கல, இப்ப யார் கட்டிக்கிறது? ஒரு டீச்சர் அடிச்சா பரவாயில்ல, போலீஸ்கார அடிச்சா என்ன வருது? ஒரு போலீஸ்கார வீட்டுக்கிட்ட வந்தா நம்ம குடும்ப வாழ்க்கை என்ன ஆகும்? அன்னைக்கு பிள்ளைய அடிக்காதுன்னு சொல்லி தட்டாங்க, இப்ப பிள்ளைய அடிக்காம குச்சை எடுக்க வீட்டுல ஸ்கூல்ல போய் தடுத்தாங்க. ஏன் என் பிள்ளை அடிச்சாங்க? அமெரிக்காவில் நடந்துச்சு. நீ என் பிள்ளைக்கு பைபிள் சொல்லி தரக்கூடாது ஜோ அமைதியார், என் பிள்ளைக்கு பைபிள் சொல்லி தரக்கூடாதுன்னு சொன்னாங்க அமெரிக்காவில். சொல்லி 15 நாளுங்க அந்த பொம்பளையோட முகம் உடம்பு அட்ரஸே தெரியாம அப்படியே போயிடுச்சுங்க. அப்படியே போயிடுச்சுங்க. ஜட்ஜ், ஹைகோர்ட் ஜட்ஜ் அமெரிக்காலங்க ஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. 30 டேஸ்ங்க அவன் சொந்த மகன் தூக்கு படிச்சிருக்காங்க. எப்ப கடவுள் சொன்னத மனுஷன் வீறானோ, அகேன்ஸ்டா போறானோ, அற்பமா என்றானோ, வாழ்க்கை மாறிடும். அதனால தான் நம்ம எப்படி நிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நான் நிற்கும் போது, ஆண்டவரே நான் பாவி சுவாமின்னு சொல்லி நின்றோம்னா போதும், ஆண்டவர் நம்மள என்ன செய்வாரு? இந்த பூமியில உயர்த்தி நிற்பாரு. நம்ம யாருமே பணக்காரனை பார்ப்பாங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவன் பேசுறது பாருங்களேன், வாங்க சார், சின்ன குழந்தை கூட வாங்க அப்படின்னு கூடுவோம். பாருங்க நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவன் நான் நினைப்பேன், அதான் தான் இவன் கோடீஸ்வரனா இருக்கிறான். அதனால தான் காலையில் சாயங்காலம் கூட சொல்றத, நம்மை பணக்காரனாய் வாழ வைக்க ஆண்டவருக்கு ஆசைதான், அப்படிப்பட்ட உள்ளம் நம்மிடத்தில் இல்லை. அதனால தான் நம்ம இப்படி வாழ்ந்துச்சோம். மாத்தி பார்ப்போமே. ஆண்டவர் சொல்றார், தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்துப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. பார்த்தீங்களா? தாழ்வு வந்தாலே போதும், நம்ம நீதிமானம் மாறி. நம்ம தாழ்மையா நினைச்சோம்னா மற்றவங்களை யாரையும் தாழ்மையா தரக்குறவன் நினைப்போமா? நம்மள ஒன்றும் இல்லை நினைச்சோம்னா மற்றவனை பெரிய ஒன்றும் இல்லை நினைக்குமா? நம்ம ஒண்ணுமே இல்லை நினைப்போம். நம்ம பாவி ஆண்டவரை நினைப்போம். அதுக்காக தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. நீ ஏழையா இருக்கலாம், நான் கோழையா இருந்துடக்கூடாது. நீ ஏழையா இருக்கலாம், கடவுள் நன்றி சொல்லு. தரித்திரனா கூட இருக்கலாம், கடவுள் நன்றி சொல்லு. ஆனா கோழையாயிடாத. தாழ்மனை நிறைய பேர் புரிஞ்சு நடந்துட்டு இருப்பான், கிழிஞ்ச துணி போட்டுருப்பான். அப்படி சொல்ல கடவுள். நீ யார் மனசும் நோவடிக்காம, நீ யாருக்கும் வேலை கொடுத்தாம, நீ உண்மையா, நீ உத்தவமா, நீ நேர்மையா, நீ நீதியா, நீ நியாயமா தாழ்ந்து பணிந்து குனிந்து நடந்து பாருங்க. பணிவு வரும்பொழுது வாழ்க்கையில் குனிவு போய்விடும். வாழும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வாதம். அதான் சொன்னார் ஆண்டவர். பரிசேயனை பார்த்து நீதிமான்னு சொல்ல, ஆயக்காரன் பார்த்து காரணம் அவன் தன்னை தாழ்த்தினான். நாம் எப்படி வாழலாம்? ஒரு பாடலை நாம் பாடுவோம். நான் சொல்லி ஆசீர்வாதம் போல ஒரு பாட்டு சொல்லுங்க. தூயாதி தூயவரே, 5வது பாடலை பாடுவோம். அனைவரும் மேன்மை நின்று பாடுவோம். தூயாதி தூயவரே,
உமது புகழை நான் பாடுவேன். பாடல் 5 தூயாதே தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசினீரப்பா. ஒருவேளை நாங்கள் அற்பமாய் யாரையாக எண்ணி இருந்தால் இனி வருகிற நாட்களிலே அற்பமாய் நாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? என் அன்பு சகோதரிய சகோதரியே, அநேக வேளையில நாம் மற்றவர்களை அற்பமாய் எண்ணினால் ஒரு நாள் வரும் நாமும் கூட அற்பமாக எண்ணப்படுவோம் என்பதை மறந்து விடாதீங்க. நம்ம யாரையெல்லாம் நம்ம எப்படி எண்ணுகிறோமோ அப்படிதான் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கடனாளிகளுக்கு நீங்கள் மன்னித்தால் உங்கள் கடன்களை நான் மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் மற்றவர்கள் பாவங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் பாவங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் பாவங்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா பெரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை சம்பவத்தை நம்ம படித்தோம். இதெல்லாம் நீங்கள் நைட்டில் போய் பாருங்க. உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்க திட்டமோ உங்களை நடத்துகிற விதமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, ஒருவேளை நான் ஆதாமியாவோட போல உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருப்பேன். ஒருவேளை அந்த சாராளை போல அந்த ஆகார போல நான் ஓடி இருப்பேன். ஒருவேளை ஆண்டவரே அந்த 2 பேர் ஆண்டவரே எப்படி இருந்தாங்க அது மாதிரி நானும் ஆயிருப்பேன். ஆண்டவரே, ஒருவேளை ஏசா போல யாக்கோவை போல நான் இருந்திருப்பேன். அப்பா, என்னை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சொல்லுவோமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. நீங்க நீதிமானா வாழணுமா, உண்மையா வாழணுமா, ஆண்டவர் பிரியமா வாழணுமா, நீ யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. இனி நான் யாரையும் அற்பமா எண்ண மாட்டேன். சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் சரி, நான் மரியாதை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அவங்க என்ன அவமரியாதை படுத்தினா கூட பரவாயில்ல, நான் யாருக்கும் அவமரியாதை கொடுக்க மாட்டேன். நான் யாரையும் தப்பா நினைக்க மாட்டேன். நான் யாருக்கும் தப்பா பேச மாட்டேன். நான் யார் மனசு நோவடிக்க மாட்டேன். என் வாழ்க்கை மாறினா போதும், நான் கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தா போதும், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சா போதும். நான் இனி யார் பத்தியும் நான் யோசிக்க போறது கிடையாது. நான் மற்றவங்க பாவத்தை மன்னிப்பேன்.
நான் எனக்கு விரோதமா யார் பண்ணாலும் அவங்க பாவத்தை மன்னிப்பேன். நான் மற்றொரு பாரத்தை நான் சுமப்பேன். நான் யாருக்கு இனி பாரமா இருக்க மாட்டேன். என் வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள்ள வரணும். இனி செத்தாலும் பரவாயில்ல, நான் யாரு அற்பமா இனி என்ன போறது இல்ல. எண்ணி பாரு, உன் வாழ்க்கை அற்புதமாய் ஆண்டவர் உன்னை மாற்றுவார். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் உன் குடும்பத்துல யாரையாச்சும் நீ அற்பமா எண்ணியா? உன் சொந்தத்தை யாரையாச்சும் அற்பமா எண்ணியா? அல்ல வெளியே இருக்கிறவங்களை யாரனா அற்பமா பார்த்தியா? நீ இல்லது விட்டுப்போ. ஆண்டவரே, உன்னை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் அவ்வளவு பெரிய பாவிசம். என் கண்ணில் எவ்வளவு பார்த்திருக்கு தெரியுமா? என் வாயில நான் எவ்வளவு பேசிருக்கு தெரியுமா? என் உள்ளத்துல நான் எவ்வளவு யோசித்திருக்க தெரியுமா? என் கையில நான் எவ்வளவு செய்திருக்க தெரியுமா? என் காலில் நான் எப்படியெல்லாம் நடந்திருக்க தெரியுமா? ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன் சுவாமி. என் மேல கிருபையா இரு சுவாமி. நீ சொல்லி பாரு, இங்கிருந்து நீ போகும்போதே நீ நீதிமான் ஆயிட்ட. ஆண்டவருடைய நீதிமானா ஆக்கி அனுப்ப போற. நீ நீதிமானா வாழ ஆண்டவர் ஆசைப்பட்டதுனால தான் அந்த சத்தியத்தை உனக்கு கொடுத்திருக்க. எனக்கும் உனக்கும் கொடுத்ததற்கு காரணம் நாம் நீதிமானாய் வாழ வேண்டும். யார வாழ்க்கை நமக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை? நம்முடைய உள்ள வாழ போதும், வாழ்க்கை மாறிடும். பெரியமானவர் நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டவர் ரொம்ப பெரியவர். இந்த உலகத்தையே படைச்சவர், எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொடுக்க முடியும் அவரால். ஆனா நம்ம கையாள முடியாதே அப்படின்னு தான் வருத்தம் இருக்கு. ஆதாம் அவள் கையில கொடுத்தாங்க, உலகத்தையே நாசமாக்கிட்டாங்க, செத்து போயிட்டாங்கல்ல. நம்ம கிட்ட கூட கொடுத்தா நம்ம செய்ய முடியும், நம்ம கிட்ட கொடுப்பார். அந்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த இருதயத்தை கொடு, அப்படி வாழ ஆண்டவரேன்னு கேட்பார். ஆண்டவர் செய்வார். பெரியமானவர்களே, அப்பா நான் யாருக்கும் நான் கஷ்டம் கொடுத்துருக்கேன், நான் யாருக்கும் நான் துன்பம் கொடுத்துருக்கேன், இனி நான் செய்யக்கூடாது. என்னை வளர்த்தவங்க, என்னை பார்த்தவங்க, என்னை ஆளாக்கணும், நான் யாருக்கும் நன்றி உள்ளவனா இருக்கணும். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி சுவாமி. எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது சுவாமி. ஒருவேளை அதனுடைய அருமை எங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்க கொடுத்ததை நாங்கள் அற்பமா எண்ணிடக்கூடாது சுவாமி. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த புஸ்தகத்தை கூட நீங்க எங்களோடு கூட பேசுறதுக்கு காரணம் எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அதுக்காக நன்றி சுவாமி. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி ராஜா. எங்களோடு கூட நிலைப்பட்டதற்காக நன்றி சுவாமி. எங்களோடு கூட பேசுறதற்காக நன்றி ராஜா. நீ விரும்புகிறபடி நாங்கள் வாழ, நீ நேசிக்கிறபடி நாங்கள் வாழ, நீ சொல்லுகிறபடி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய். எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதி. அப்பா, நாங்க இனி யாரையும் பார்க்க போறதில்லை. எங்க கண்ணை உங்களையே நோக்கி பார்க்க போறது. அது பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை. எங்க மேல நீர் கிருபையா இரு சுவாமி. எங்களை வழிநடத்து. இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த காணொலி மூலமா கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. நமக்கு சித்தமானா நாளை இந்த ராத்திரி நாங்கள் நிம்மதியா தூங்கி நாளை காலையில் எழுப்பி ஓடி வந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய். எங்களை வழிநடத்து, எங்களை பலப்படுத்து, எங்களை காத்துக்கொள்ள, எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் திருநாமத்துல கேட்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசை நம் அனைவரோடும் இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களில் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். என்னோடே நேசகர்த்தரே வெளிச்சமாயே ஏரோடாயிற்றே மற்றொரு தாசை அற்றே போயினாம் நேர்மை சகாயனாய் என்னோடேரோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் இரவு கர்த்தருடைய ஆசீர்வாதம். அமருவோம். உங்களுக்காக சில ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்கு.